ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நானே ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்களும் வாங்க சேர்ந்து என் கூட கற்றுக்கலாம். அதுக்கு தேவையானது ஆட்டு ரத்தம், தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு. இதுதான் தேவையான ஐட்டம். அதில் ஒரு இதில் நான் சொல்ல மறந்துருப்பேன், ஜீரகத்தை மிக்ஸ் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு பொரிஞ்சதும், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை எடுத்துரும். அது தேவையான பொருட்களை நான் ஜீரகத்தை சொல்ல மறந்துட்டேன், அதில் ஜீரகத்தை நீங்கள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, இது நம்ம உளுந்ததையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெட்டி வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றா சேர்க்குறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவங்க தான் வதக்கக்கூடிய ஆளுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிடுங்க. இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நம்ம வதக்கணும். அப்போ தான் அதை டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் நல்லா எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செஞ்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்படி செஞ்சால் ஒரு நல்லா இருக்குமோன்னு ஒரு ஐடியாவில் நானே நினச்சிட்டு நானே இப்படி செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு நான் வதக்கிக்கிட்டேன் ப்ரௌனிஷாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம், எடுத்து வச்சுருந்த ரத்தத்தை நல்லா கையில் பிசைஞ்சு இந்தமாரி ஊற்றிக்கணும். நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கப்போ அந்த வாட்டரை நான் கொஞ்சம் எனக்கு வாட்டராக இருந்துருச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் வாட்டர் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் நல்லா வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தை பிசைஞ்சு இப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணியை நான் கொஞ்சம் வடிக்காமல் விட்டதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், கொஞ்சம் நிறையா வற்ற விட வேண்டிய ஆயிடுச்சு. டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நேரத்துலேயே கலராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. போக போக தான் டிஷ்ஷோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அந்த ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எம்மியாக இருந்துச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால பை மை மிஸ்டேக்கு. அதனால் என்ன பண்ணிடுறேன், தண்ணியை நல்லா வற்ற விட்டுட்டா பார்த்துங்க, இந்த அளவுக்கு வற்றினா போதும். நல்லா இப்போ வற்றி வெந்து வந்துருச்சு. ரத்தம் ஆல்ரெடி வெந்துடும். அது தண்ணிக்காக தான் நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன், வற்ற விட்டுருக்கேன். நல்லா இப்போ வதங்கி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் துருவியில் மலைச்சாரல் மாரி நம்ம அப்படியே இந்த ரத்தத்தை மேலே தூவ போகிறோம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் கொஞ்சம் நினச்சேன். அதனால் கொஞ்சம் தேங்காவை கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா தேங்காவை நிறையா போட்டு இந்த ரத்தத்தோடு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரையோடு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி ஃபைனல் டச் என்ன, கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணினா சூடான சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வாசனையாக நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக சுட சுட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ரத்தத்தை மட்டும் செஞ்ச உடனே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. பாய்.